ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு என்னென்னா மணத்தக்காளி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு இது மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வயக்காட்டில் கிடைக்கும். ஸோ இதை வந்து நிறைய வந்துட்டு இப்போல்லாம் இது விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணி சமைக்கலாங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நம்பர்களே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு அந்த கீரையை வந்து அழகாக க்ளீன் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இலையை மட்டும் பிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதில் உள்ள பூ காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாமே நமக்கு வந்து மெடிசன்ஸ் மாதிரி. அதனால் வந்துட்டு எதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே சமைச்சு சாப்பிட்லாம். இந்த கீரையை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள புண்ணு, அல்சர் உள்ளவங்க, ஸ்டமக் பெயின் ப்ராப்ளம் உள்ளவங்க, அந்த மாதிரி உள்ள என்ன இஷ்யூஸ் இருந்தாலுமே வந்துட்டு இந்த கீரை வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெடிசன்ஸ்குள்ளே நிறைந்த வந்து கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ பெரியவங்க சொல்கிறாங்க, நான் வந்து டாக்டர் கிடையாது, நான் ஒரு சமயக்காரன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா வாயில் உள்ள புண்ணு, வயிற்றில் உள்ள புண்ணு இது வந்து ரொம்ப நல்லா சரியாக ரொம்ப சீக்கிரமாகவே க்யூர் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கிற ஒரு மன நிறைவோடு இந்த சமையலை வந்து நான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு எப்படி சமைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் எடுத்து நான் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சூப்பராக அதாவது க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பூண்டு எடுத்து நான் நல்லா அதாவது உரிச்சிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம நைஸாக கொத்தி வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி காரத்துக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 4-5 வரமிளகாய் வந்து நான் காம்பை கிள்ளி அதுக்கப்புறம் அதை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கீரை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்டது எந்த குக்கிங் எதுவாக இருந்தாலுமே வந்து ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சமைங்க, இல்லைனா கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃபார்ம் ஆயில், ரீஃபண்ட் ஆயில் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ வந்து கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க, செக்கில் ஆட்டினது, அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிருக்கேன். அதுக்கு வந்துட்டு நம்ம கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா போடுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய வந்துட்டு அதுக்கு உண்டான ஒரு மருத்துவ குணம் இருக்குது ஜீரகத்தில். அதனால் வந்துட்டு நம்ம இந்த இது வந்து ஜீரகத்தை ஆட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ கடுகு ஜீரா ரெண்டுமே போட்டாச்சு. ஸோ சரி, கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் ஆட் பண்ணுறோம். ஜீரகம் போட்டாச்சு. ஜீரகம் வந்துட்டு ஆல்ரெடி நல்லா பொரியுது. ஸோ ஜீரகம் பொரிஞ்சால் தான் நல்லா ஒரு மணம் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதுக்கு காரத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்துட்டு நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். ஸோ வரமிளகா போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சோம் இல்லைங்களா பூண்டு, ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொசிஷனில் இது வந்து பூண்டும் சேர்த்து போட்டோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். சாப்பிடும்போது அப்படியே நல்லா அந்த ஒரு பச்சை ஃப்ளேவரே இல்லாமல் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது அப்படி இந்த அளவுக்கு நம்ம இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் பூண்டு இடித்து போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம், கட் பண்ணதை. ஸோ சின்ன வெங்காயமும் வந்துட்டு நல்லா நமக்கு ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கீரையை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதை வந்து கண்ணாடி பதம் ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயத்தை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மெதுவாக குக் பண்ணுங்கள். நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரை ஆட் பண்ணுவோம். இது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸாவது நீங்கள் கிண்டிங்கன்னா தான் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அந்த சின்ன வெங்காயம் நல்லா குக் ஆகும். ஸோ இதில் போட்டுக்க வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காரத்துக்காக மட்டும்தான் போட்டிருக்கோம். காரம் உங்களுக்கு தேவைன்னா அதோட சேர்த்து சாப்பிட்லாம். காரம் தேவையில்லைன்னா நீங்கள் எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு வெறும் கீரையை மட்டும் சாப்பிட்லாம். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு மெடிசனாக தான் சாப்பிட்றோம். ஸோ ஒரு சிலவங்க வாயில் எவ்வளோ புண்ணு இருக்குது, எந்த அளவுக்கு உடம்பு அவங்களுக்கு ஸ்பைசி எடுத்துக்குங்கிற அளவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தேவைன்னா இந்த மிளகாயை வந்து இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணி எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு கீரையும் இந்த வெங்காயம் பூண்டு இதில் மட்டும் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறதுன்னா பர்ஃபெக்டாக க்யூர் ஆகும் வயிற்றில் உள்ள புண்ணோ இல்லை வாயில் உள்ள புண்ணு வந்துட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மணத்தக்காளி கீரை வந்துட்டு மந்த்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி உடம்புல வந்துட்டு இல்லை வயிற்றில் வந்துட்டு எந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு இதில் வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஸோ அதனால் எந்த கீரை வாங்கினீங்கனாலும் சரி, ஒரு பர்டிகுலர் கீரை இருக்குது பாலுக்கு. ஸோ வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை, அப்புறம் வந்துட்டு வல்லாரை, ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு மாதத்துக்கு 2 டைம் எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலையே மிச்சம். நேராக கிச்சனில் போய் சமைச்சு நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் ஹாயாக இருக்க வேண்டியதுதான். ஸோ அதனால் வந்துட்டு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை வந்துட்டு நான் லைட்டாக வந்துட்டு 1 பாதியாக வெட்டியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இதாகுன்றக்கா வந்துட்டு நான் சென்ட்ரலில் வந்துட்டு இந்த மல்லித்தலை புதினா வெட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இதை நம்ம இங்கே வெட்டிட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா ஈஸியாக குக் ஆகும். அதுக்காக தான் இதை நான் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி குக் பண்ணும்போது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து எடுத்து சாப்பிடும்போது நமக்கு டிஸ்டர்படாக இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் சாப் பண்ணி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கீரை வேகிறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. கீரை வந்து எப்போயுமே சமைக்கும்போது வந்து மூடி போடக்கூடாது, திறந்து வச்சு தான் குக் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு அது வந்து வயல்வெளியில் விளையிறது, நிறைய பூச்சிகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு அது வெந்து அதை வந்து அதில் உள்ள அந்த ஈரப்பசையோ இல்லை அந்த ஆவி வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு அது பாய்சன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் அது எனக்கு தெரியலை. ஸோ அதனால் வந்துட்டு எப்போயுமே கீரை சமைக்கும்போது மூடி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எதுவும் தேவையில்லை, லைட்டாக ஜீரா பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு மெடிசனாக தான் எடுத்து சாப்பிட்றோம். மற்றபடிக்கு வந்துட்டு இது டேஸ்ட்டுக்கோ இல்லை சமையலுக்காகலாம் வந்துட்டு நம்ம பண்ணுறது கிடையாது. இல்லை இந்த கீரை வந்து மணத்தக்காளி வந்துட்டு ஆனால் பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்ற அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ் இந்த ஸ்பைசிக்கு மிளகாத்தூளோ இல்லை வேறு ஏதாவது நம்ம பச்சை மிளகாய் இதுகள்லாம் வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் இப்படியே சமைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ஓரளவுக்கு இறக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை முடி தேங்காய் மட்டும் திருகி அதில் போட்டு விட்டு அதை ஒரு பெரட்டி கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா நீங்கள் எடுத்து வச்சு ரைஸுக்கு வந்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வந்துட்டு ரசம் இல்லை சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். அதுபோக வந்துட்டு மஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான அந்த ரெசிபி. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மாதத்துக்கு 2 டைம் கண்டிப்பாக பெரியவங்களாக இருக்கட்டும் விமன்ஸாக இருக்கட்டும் எடுத்துக்கோங்க. உங்களோட உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியை வந்துட்டு வீட்டில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மணத்தக்காளி கீரை எப்படி இருந்துச்சு நீங்கள் பாருங்கள். கீழே உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்மளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இது யாருக்காவது நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு ஸோ அவங்கக்கிட்டையும் நம்மளோட சேனலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நம்மளோட ரெசிபியை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான். கொஞ்சமாக மேலே வந்துட்டு ஒரு கொத்தமல்லி தழை ஒரு லைட்டாக ஒரு போட்டு மேலே போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து இறக்கி வச்சு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் வெறும் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு நல்ல ஒரு ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ரெசிபிஸ் எதுவும் வேணும்னா பர்டிகுலராக வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு அந்த நீங்கள் கேட்ட ரெசிபி கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அழகான மணத்தக்காளி கீரை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.